உபய லக்கணம். உபய லக்கணங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், காலச்சக்கரத்தில் 7 அப்படிங்கிறோம். அதனுடைய சின்னம் அப்படிங்கிறது தராசு. பொதுவாக உபய லக்கணத்திற்கு 7ஆம் இடம் தான் நம்ம பாதகம் அப்படிங்கிறோம். 7ஆம் இடம்னா கலஸ்திரம். ஒரு ஆணுக்காக இருக்கட்டும் பெண்ணுக்காக இருக்கட்டும், திருமணம் வாழ்க்கை, அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் அதிகபட்சம் நம்ம சுக்கிரனை தான் நம்ம சொல்கிறோம். காலச்சக்கரத்தில் சுக்கிரன் தான். அப்போ நீங்கள் என்னென்ன லக்கணம், மிதுன லக்கணம், கன்னி லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம். இந்த லக்கணத்திற்கு பேர் உபய லக்கணம்னு பேர். அப்போ இந்த 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்துடைய அதிபதியே உங்களுக்கு பாதகாதிபதியாக வந்துடுறார். இந்த லக்கணத்துக்காரங்களுக்கு உபய லக்கணத்துக்கார நண்பர்கள் அனைவருக்குமே, ஆண் பெண் அனைவருக்குமே கலஸ்திரஸ்தானாதிபதியே பாதகஸ்தானாதிபதியாகவும் மாற்றுறார். அப்போ கலஸ்திரஸ்தானாதிபதியை நம்ம பாதகமாக இருக்கிறத நம்மளுக்கு சாதகமாக மாற்றணும், லாபமாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த காலச்சக்கரத்தில் அந்த தனுசு, அதாவது துலாம்ங்கிறது தராசு, ஈக்குவல் ரைட்ஸ், சமநிலையாக இருக்கிறது. இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியும் பாதி இருக்கலாம், இப்படியும் பாதி இருப்பாங்க. சலனம் பாதி கொஞ்சம் இருக்கும், சலனம் பாதி இல்லாமல் இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி சலனத்தையோ சலனம் இல்லாமையோ அவங்க பார்த்துக்குவாங்க. அப்போ முதல்ல மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்திற்கு 7ஆம் இடம் எது, பாதகம். 7ஆம் இடங்கிறது என்ன, திருமண வாழ்க்கை. அப்போ மிதுன லக்கணத்துக்காரங்க முதல்ல திருமண வாழ்க்கையில் தான் பிரச்சனை சந்திப்பாங்கன்னா ஒரு திருமணம் நடந்து கசப்பாகும், இல்லைன்னா இன்னொரு திருமணம் எக்ஸ்ட்ரா ஆகும், இல்லை ஒரு திருமணம் இருக்கவே இன்னொரு திருமணத்தை கட்டிக்கிறது, இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு விஷயங்களை ஊடுருவிக்கிறது, இப்படி எல்லாமே. அப்போ குருனா யார், தன்னுடைய குலதெய்வம். அப்போ மிதுன லக்கணத்துக்காரங்க தன்னுடைய குலதெய்வ கோயிலில் திருமணம் முடிந்த உடனே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கலஸ்திர ஸ்தானாதிபதியை உங்களுக்கு லாபமாக மாற்ற வேண்டும், உங்களுக்கு சாதகமாக மாற்ற வேண்டும்னா முதல்ல கல்யாணத்துக்கு போய் குலதெய்வத்துக்கு சொல்ல போவீங்கள்ல, அப்போவே என்ன சொல்லிட்டு வரீங்கன்னா, குலதெய்வத்தோடைய கல்யாணத்தில், குலதெய்வத்தோடைய இருப்பிடத்தில் தான் உங்கள் கல்யாணத்தையே வைக்கணும். முதல்ல இந்த லக்கணத்துக்காரங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலில் தான் உங்களுடைய திருமணத்தையே வைக்கணும். வச்சுட்டு குலதெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க. என்ன வேண்டுதல் வைக்கிறீங்கன்னா, திருமண என்னோட திருமணம் முடிந்த உடனே ஒரு ஆணாக இருந்தால் தன்னுடைய மனைவி, பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவன், இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கணும். அப்போ ஒரு ஆணாக இருக்கிறாங்க, தன்னுடைய கலஸ்திரஸ்தானாதிபதி எனக்கு சாதகமாக மாறணும் அப்படின்னு வேண்டணும்னா நீங்கள் என்ன வேண்டிட்டு வரணும், திருமணத்தை அப்பவே சாமிக்கிட்ட குலதெய்வத்துக்கிட்ட, என் திருமண வாழ்க்கை முடிந்தவுடன் என்னுடைய வாழ்க்கையானது கலஸ்திர ஸ்தானாதிபதி பாதகம் இல்லாமல் எனக்கு சாதகமாக லாபமாக செயல்படணும்னு மனசார வேண்டிட்டு, என்னுடைய தராசு தானே அது, என் மனைவிக்கு நிகரான எடை உனக்கு நான் சரிசமமாக உனக்கு தராசு தட்டத்தில் வச்சு உனக்கு நான் வேண்டுதல் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். தன்னுடைய மனைவி எத்தனை கிலோ, ஒரு 50 கிலோ 55 கிலோ இருக்காங்கன்னா தன்னுடைய குலதெய்வத்துக்கு அந்த மனைவி ஒரு பக்கம் உட்கார வச்சு அதுக்கு நிகரான ஒரு எடைக்கு உண்டான பணத்தை, காசை, சுக்கரன்னா பணம் தானே, காலச்சக்கரத்தில் 7னா பணம் தானே, சுக்கரன் தானே, அன்றாட பணம், அதுக்கு ஈக்குவலாக நான் பண்ணுனா என்னுடைய அந்த பாதகம் எல்லாம் தீர்ந்து சாதகமாக மாறிடும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு என்ன, அது எடைக்கு எடை காசு போடுறதுப்பாங்கல்ல, துலாபாரம். அப்போ இந்த மிதுன லக்கணத்துக்காரங்க துலாபாரம் யாரு, கன்னி லக்கணத்துக்காரங்களும் இதே தான். கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கும் 7ஆம் இடம் பாதகம்தான். அப்போ இந்த கன்னி லக்கணத்துக்கார ஆண் கூட என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் என்னுடைய திருமண வாழ்க்கை எனக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக லாபமாக மாறணும்னு வேண்டிட்டு, இந்த லக்கணத்துக்காரங்க உங்களுடைய குலதெய்வ கோயிலில் தான் உங்களுடைய திருமணத்தை நீங்கள் அமைக்கணும். அதே மாதிரி அமைச்சதுக்கப்புறம் என்னுடைய மனைவி என்ன எடையோ அந்த எடைக்கு நிகரான துலாபாரத்தில் ஒரு தச்சனையை வச்சு உனக்கு நான் காணிக்கையாகிறேன், எனக்கு அந்த திருமணம் கலஸ்திர ஸ்தானாதிபதிங்கக்கூடிய விஷயம் எனக்கு பாதகம் இல்லாமல் எனக்கு சாதகமாகணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா, இந்த மிதுன லக்கணமும் கன்னி லக்கணமும் 100% உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலேயோ கூட்டு சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய விஷயத்திலேயோ சாதகமாக மாறுமே தவிர பாதகமாக மாறவே மாறாது. இது உண்மையான விஷயம். இப்போ அடுத்தது 2 லக்கணம் இருக்கு, தனுசு லக்கணம், மீன லக்கணம். இந்த இடத்திற்கு அதே மாதிரி பாதகாதிபதி அப்படின்னா
புதன் தான். அப்போ இதில் புதனுடைய பவர் மேக்னெட் அதிகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சூப்பராக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தான் பவர் அதிகமாக இருக்கும். ஆமாம். அப்போ இந்த தனுசு லக்னம் அடுத்தது இந்த மீன லக்னம், இந்த 2 லக்ன நண்பர்களுமே முடிந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கல்யாணம் பண்ணுவாங்களாங்க ஐயா? உண்டு. ஏதாவது உங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கல்யாணத்தை வச்சிருங்க. கல்யாணத்தை வச்சுட்டிங்கன்னா நிச்சயம் அந்த அம்மா ஏதோ ஒரு விதத்தில் இவனை காப்பாற்றி விட்டுரும். எந்த சூழ்நிலையிலையும் பாதகமாக வராது, சாதகமாக வந்தே தீரும். அதே அப்படியே இன்னொரு வேண்டுதல் அந்த அம்மா கிட்ட, என்னுடைய கணவனோ என்னுடைய வாழ்க்கை துணையோ தராசு தட்டு. அப்போ அவங்களுக்கு நிகரான எங்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த திருமணம் முடிஞ்ச உடனே கூட செஞ்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் பார்க்கவே வேணாம். இந்த தனுசு லக்னமும் மீன லக்னமும் மீனாட்சி அம்மன் கோயிலில் திருமணத்தை வைங்க. மீனாட்சி அம்மனோட கல்யாணம் முடிஞ்ச உடனே எடைக்கு எடை மீனாட்சி அம்மனுக்கு துலாபாரத்தில் ஈக்குவல் ரைட்ஸில் பணம். சனி இந்த சுக்கிரனாவே பணம் தான். அந்த பணத்தை எடைக்கு எடையா அந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் ஒப்படைச்சிட்டு மனசார நீங்கள் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த தனுசு லக்கணத்துக்காரங்களுக்கும் மீன லக்கணத்துக்காரங்களுக்கும் கலஸ்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாதகம் இல்லாமல் சாதகமாக மாறும். இதுவும் அனுபவபூர்வமான கண்டறிந்த உண்மை. நம்ம மைக்கு கிடைச்சிருச்சுங்கிறதுக்காக பேசுறதுக்காக பேசல, லாஜிக்கோட பேசணும். இது நடைமுறையில் அனுபவத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் மேசம், அதாவது 12 லக்னம், சரம் ஸ்திரம் உபயம். அப்போ சரலக்கணத்துக்காரங்க நான் என்ன ஃபார்மெட்டை சொல்லணும் அதே மாதிரி 11ஆம் இடம் பாதகம். அந்த பாதகத்தை உங்களுக்கு லாபமாக சாதகமாக மாற்றணும்னா நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம் கண்டிப்பாலுமே. அதே மாதிரி ஸ்திரலக்கணத்திற்கு 9ஆம் இடம் என்பது பாதகம். அப்போ பாக்கியாதிபதியே பாதகமாக போவதனால நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பாதகாதிபதியே மறைஞ்சு உங்களுக்கு பாக்கியமாக ஒரு லாபத்தை கொடுப்பார். அதே மாதிரி உபயலக்கணம்னு யார் சொன்னனோ அவங்களுக்கு கலஸ்திரஸ்தானாதிபதியே பாதகாதிபதியாக வர்றனால நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கலஸ்திரஸ்தானாதிபதியே உங்களுக்கு பாதகமாக செயல்படாமல் உங்களுக்கு சாதகமாக செயல்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு அழகான விஷயத்தை சொல்லி மீண்டும் ஒரு அடுத்த தருணத்தில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவல் உண்டு. மீண்டும் நான் அடுத்த தருணத்தில் சந்திக்கிறேன்.